ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாபி ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கேழ்வரகு கஞ்சி செய்ய போறோங்க. அதாவது ராகி கஞ்சி செய்ய போறோம். இந்த ராகி கஞ்சி வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சிங்க. எல்லாருமே தாராளமா நீங்க சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் ராகியை வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. ஓவர் நைட் ஊறணும். இந்த ராகி வந்து ஓவர் நைட் ஊறணும். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு செய்யணும்னா, இல்லை நீங்க ஈவினிங் செய்யணும்னா காலையில ஏர்லி மார்னிங்லாம் ஊற வச்சிடணுங்க. அப்பதான் வந்து இந்த ராகில இருந்து அந்த மில்க் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரு கிளாஸ் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தேங்காய் பத்தையை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் வச்சிருக்கேன். ஒரு கிளாஸ் ஃபுல்லா மில்க் வச்சிருக்கேன். நாம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கஞ்சி செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மில்க் ஆட் பண்ணி கொடுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கஞ்சி செஞ்சுட்டு மில்க்கு பதிலாக கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கூட நம்ம குடிக்கலாம். ஏன்னா அதிகமான ஃபேட் மில்க் யூஸ் பண்ணா வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம இது ஃபுல் ஃபேட் மில்க் குழந்தைங்களுக்கு நான் செய்ய போறது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மில்க் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சி ராகியை அரைச்சி நம்ம அதுல இருந்து மில்க் எடுத்துடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதுல வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த ராகியை வந்து நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியோடவே சேர்த்து இதுல போட்டு அரைச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து நான் ஒரு ரெண்டு வாட்டி 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியை வந்து சேர்த்து வச்சிருக்கேங்க. ஏன்னா இந்த தண்ணி அப்படியே சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே சேர்த்துடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜார்ல ராகி ஃபுல்லா சேர்த்துக்கிட்டேன். இந்த தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதுலயே சேர்த்துடலாங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த ராகியை வந்து நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்ல இதுல ஃபில்டர் ஆகல அப்படின்னா நீங்க வந்து ஒயிட் துணி ஒண்ணு இந்த மாதிரி போட்டு அதுல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதுல ஃபில்டர் பண்ணி பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இது வந்து சீக்கிரமா ஃபில்டர் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணணும். இங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி இதை வந்து தூக்கி போட வேண்டாம். இதை வந்து திரும்ப அரைச்சி இதுல இருந்து மில்க் எடுக்கணுங்க. இது அப்படியே ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருங்க. இதை ஃபில்டர் பண்ணிட்டு இந்த ராகியை அப்படியே இன்னொரு பவுல்ல சேர்த்து எடுத்து வச்சிருங்க. ஏன்னா இது 2-3 வாட்டி நம்ம வந்து மிக்சியில அரைச்சி இதுல இருந்து மில்க் எடுக்க போறோம். ஒரே ஒரு வாட்டியில மில்க் வந்து எடுக்க முடியாதுங்க. 2-3 வாட்டி இதை வந்து அரைச்சி எடுக்கணும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு பவுல் வச்சு அந்த பவுல்ல சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்க எல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தாங்க. நீங்க ஊற வச்சு இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போறீங்க. இது ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்குங்க இது. குழந்தைங்க இப்போ லீவ்ல வீட்டில் இருப்பாங்க. நீங்க டெய்லி ஈவினிங்லயோ இல்லை மார்னிங்லயோ நீங்க இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு வேளைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயங்க இது. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அடிச்சு இந்த மாதிரி மில்க் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே ராகியை நான் திருப்பி மிக்ஸி ஜார்ல சேர்த்து திரும்ப ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்து அடிச்சு திரும்ப ஒரு வாட்டி மில்க் எடுக்க போறோம். பாருங்க, இதுல கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்துட்டு திருப்பி இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் செகண்ட் டைமும் இந்த ராகியை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதையும் நம்ம இந்த மில்கோட அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ண மாதிரியே திருப்பியும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க
பாருங்க இதுலயே எவ்வளவு திக்கான மில்க் நமக்கு கிடைக்குது பாருங்க செகண்ட் ரவுண்ட்லயே. ஏன்னா நமக்கு ராகி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே செகண்ட் ரவுண்ட்லயே வந்து ஃபுல்லா அரைப்படாது. ஏன்னா அதுல வந்து மில்க் தங்கி இருக்கும், அப்படியே இருக்குங்க. அதனால நம்ம ஒரு 3 வாட்டியாவது அதை நல்லா அடிச்சு எடுத்தோம்னா தான் அதுல இருந்து ஃபுல் மில்க் வந்து நமக்கு கிடைச்சிட்டு சக்கை தனியா போயிடும். பாருங்க எவ்வளோ திக்கான மில்க் எனக்கு செகண்ட் டைம்ல கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ அதனால நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. 2 வாட்டி 3 வாட்டி இந்த ராகி மில்கை வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கணும். திருப்பி இதை எடுத்து வச்சுக்கோங்க பவுல்ல. நம்ம திருப்பி ஒரு வாட்டி நம்ம அடிக்க போறோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 3 வாட்டி அந்த ராகியும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி மில்க் எடுத்து வச்சிருக்கேங்க. இங்கே பாருங்க நமக்கு எவ்வளோ திக்கான மில்க் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த ராகிலேருந்து இதை எடுத்து வச்சாச்சு. அந்த ராகியோட சத்தை இங்கே பாருங்க, அந்த சத்தையை எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த சத்தை எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வீட்டில் செடியெல்லாம் வளர்த்தோம்னா அந்த செடிக்கு வந்து உரமாக போட்டுடலாங்க. இது ரொம்ப வந்து சத்தானது. இது வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் செடி வளர்த்தீங்கன்னா அதுக்கு உரமாக இதை போட்டுருங்க. நான் வந்து செடிக்கு தாங்க போட போகிறேன். இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இந்த மில்க் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். அதுக்கு பேன் வச்சுருக்கேன், ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த மில்க் அதில் சேர்த்துடலாங்க. இதில் சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை கைவிடாம கிளற போறோம். நம்ம கை விட்டுட்டோம்னா, நம்ம கிளறதை விட்டுட்டோம்னா அது வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆயிடுங்க. கீழே வந்து லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அது கெட்டியா வந்துடும். அதுக்காக வந்து இதை கை விடாம நம்ம கிளற போறோம். கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஞ்சி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வச்சா போதுங்க. அதிக நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கதன்னு ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே இதுல நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சால்ட் ஆட் பண்ண போறேங்க. ஏன்னா வந்து என் பசங்க வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நான் சால்ட் ஆட் பண்றேன். சில பேர் வந்து கஞ்சி வந்து ஸ்வீட்டா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு அவங்க வந்து சால்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை, நீங்க வந்து நார்மல் சுகர், நாட்டு சக்கரை உங்களுக்கு ஆசைப்படுறீங்களோ அதை சேர்த்துட்டு நீங்க இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். இங்க பாருங்க ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும். கை விடாம கிளறணுங்க, இல்லைன்னா கீழே வந்து கெட்டி ஆயிடும். அதனால நல்லா கை விடாம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். பாருங்க இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் கிளறணும். ஏன்னா இது அதிக நேரமா கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் தான் சேர்த்திருக்கோம், வேற எதுவும் சேர்க்கல. அதனால அதிகமா கொதிக்க விட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டா போதும். இது நமக்கே தெரியும் பாருங்க, கொஞ்சம் திக்காயிட்டு வந்துடும் இந்த கஞ்சி. அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டா போதும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் சேர்க்கிறேங்க. ஒரு ஸ்பூன் ஃபுல்லா சால்ட் சேர்க்கிறேன். இதுல சால்ட் சேர்த்தாலும் இந்த கஞ்சி வந்து அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் சுகரை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஸ்வீட்டா தான் வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ இல்ல வந்து வெல்லமோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து கொஞ்சம் கெட்டியாகட்டும். ஆன உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சதுக்கு அப்புறம் இது கெட்டி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கணும். மில்க் ஆட் பண்ணிட்டு இதை குடிக்கணும். பாருங்க, நான் வந்து இந்த கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் ஆற வச்சதுக்கு அப்புறம் மில்க் ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேங்க. போதும் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க திக்காயிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஆறல, ஆனா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க கஞ்சி வந்து கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இங்க பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த கஞ்சியில மில்க் ஆட் பண்ண போறோங்க. மில்க் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்க போறோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வெயிட் லாஸ் பண்றவங்களா இருந்தா கொஞ்சம் மில்க் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லாவே மில்க் தாங்க ஆட் பண்ண போறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம குடிக்கிற பதத்துக்கு இது வரணும். இது வந்து நம்ம குடிக்கிறதுக்காக தான் எடுத்திருக்கோம். அதனால குடிக்கிற பதத்துக்கு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க மில்க் ஆட் பண்ணிக்கோங்க.
இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ராகி கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வச்சுட்டு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தா சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு சால்ட் வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், சுகர் வேணும்னா சுகர் ஆட் பண்ணிட்டு நீங்க குடிங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இது. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியோட இல்லாம இது வந்து ரொம்ப டேஸ்டியாவும் இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ராகி கஞ்சி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.